உங்களுக்கு பாடக்கூடிய திறனே கிடையாது, உங்களுக்கு தேவனுடைய திட்டத்தை நீங்க பாடணும்னே கிடையாது. ஆனா உங்களை எதிரில் 4 பேர் சேர்ந்து கழுத மாதிரி பாடிட்டு இருக்கிற அப்படின்னு நான் உடனே உங்களுக்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்துருவேன். யோவான் சொன்ன பார்த்து சொல்றாங்க, இதோ ஒரு நபர் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வந்தாரு, அவரிடத்தில் அநேகர் போறாங்க, நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, அவருக்கு நீங்க கூட ஞானஸ்தானம் கொடுத்தீங்க, நிறைய பேர் அவர்கிட்ட போறாங்கன்னு சொன்னோன்னே யோவான் சொன்னா, பரத்திலிருந்து ஒன்று கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். இந்த ஒரே ஒரு வசனம் மனசுல ஆழமா பதிச்சிட்டீங்கன்னா எந்த ஊழியக்காரனையும் குறை சொல்ல மாட்டீங்க. ஹலோ சாரே, ஒரே ஒரு வசனம் உங்க மனசுல இருந்தா இந்த உலகத்துல எந்த ஊழியக்காரனையும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, குறை சொல்ல மாட்டீங்க. புரியுதா நான் சொல்றது? ஏனென்றால் எந்த ஊழியக்காரனை காட்டுங்க, அவர் பயங்கரமா செய்யறார் சார், பயங்கரமான அற்புதம் நடக்குது சார், ஆனா பாருங்க சார் அவர் வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்லுவேன், பரத்திலிருந்து ஒன்று கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். இல்லை சார் அவர் அவர் செய்யறதுல எனக்கு அந்த அளவு உடன்பாடுன்னு பேசுவேன். நான் சொல்லுவேன், பரத்திலிருந்து ஒன்று கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும். இப்படி பாருங்களேன், தமிழ்நாட்டில் எந்த ஊழியக்காரனுமே கெட்டவனா தெரிய மாட்டான். சார் உங்களை 4 பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, பரத்திலிருந்து ஒன்று கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் தூசிக்கட்டும். சீமையை பார்த்து சொன்னா தாவீது, அவன் தூசிக்கட்டும், அவனை பார்த்து எனக்கு தேவன் இன்னும் பல நன்மையை செய்யட்டும். அப்படி ஒரு ரூட் இருக்கு சார். உங்க எதிரி உங்களை திட்டத்தை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஆமா, உங்களுக்கு பாடக்கூடிய திறனே கிடையாது, உங்களுக்கு தேவனுடைய திட்டத்தை நீங்க பாடணும்னே கிடையாது. ஆனா உங்களை எதிரில் 4 பேர் சேர்ந்து கழுத மாதிரி பாடிட்டு இருக்கிற அப்படின்னு நான் உடனே உங்களுக்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்துருவேன்.